எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழ் திரையுலகத்திலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் அஜித் அப்படிங்கிறவங்க மிக நெருங்கிய நண்பர்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினிகாந்த் கமலஹாசன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அஜித் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க இருவருக்கிடையில் பார்த்திங்கன்னா போட்டிகள் இருக்கும், ஆனால் பொறாமைகள் இருக்காது. அஜித் அவர்கள் சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா துறையில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் ராஜாவின் பார்வையில் அப்படிங்கிற படத்தில் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் நடிச்சிருப்பாங்க. நிறையா இன்டர்வியூவில் பேட்டியில் பார்த்துருப்போம். விஜய் சாரோட அம்மா கூட சொல்லுவாங்க, அஜித் என்னோட புள்ள மாதிரி தான், எங்கள் புள்ள மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித் சாரும் சில பேட்டியில் சொல்லியிருக்காங்க, விஜய் சாரோட அம்மா சாப்பாடு கொண்டு வரதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. இணைபிரியா நண்பர்கள் தான். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக அஜித் எப்போவுமே நல்லது நினச்சிருக்காங்க. சில இடத்துல சில நேரங்களில் திமுகவால் சில வதந்திகள் பரப்பப்பட்ட நிலையில் கூட நான் விஜய் அவர்களுக்கு விஜய் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், என்னுடைய நண்பர் மென்மேலும் நல்லா வளரணும், நல்ல இடத்துக்கு போகணுன்னு நான் ஆசைப்படுவேனே தவிர அவருக்கு எந்த ஒரு இடத்துலையும் நான் கெடுதல் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக அஜித் அவர்கள் அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில், தேர்தல் நாளில், எலெக்ஷன் நாள் அன்னைக்கு அஜித் அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலேயே முதல் ஆளாக ஓட்டு போட வந்துட்டாங்க. ஓட்டு போடும்போது அந்த இடத்துல ஒரு வதந்தி பரப்புனாங்க. என்னென்னு, நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டுக்காட்டி, மாற்றம்லாம் ஒன்றும் வேணாம், மாற்றத்தை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்கிறதா உடனடியாக பார்த்திங்கன்னா எல்லா வதந்திகளை பரப்பிட்டு திமுகவுக்கு சாதகமான விஷயங்களை தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் எல்லாமே.